வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் நம்ம இனெழுத்துக்கள் பார்த்தோம். அதாவது 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பருவம் 2 இயல் 1லிருந்து இனெழுத்துக்கள் பாடத்தினுடைய முழு விளக்கமும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை தொடர்ந்து மதிப்பீடு பகுதி, வினாக்கள் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கேள்வியை பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். உடனே நம்ம என்ன பண்ணினோம்? மெல்லின எழுத்தெல்லாம் எழுதினோம். மெல்லின எழுத்துல என்னது? இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். இந்த 6 எழுத்து தான் மெல்லினம். நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மெல்லினம் இருந்தால் அடுத்து என்ன வரணும்? ஒரு வல்லினம் வரணும்னு பார்த்தோம். வல்லின எழுத்து என்னெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது? வல்லினம் நான் இங்கே எழுதுகிறேன். நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம். வல்லினம் என்னெல்லாம் பார்த்தோம்? இக், இச், இட், இப், இத், சாரி முதல்ல இத்து தான் வரணும். இத், இப், இர். நம்ம சுலபமாக வச்சுக்கணும்னா கசட தபர அப்படி எழுதிட்டு கூட நம்ம புள்ளி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கசட தபர அப்படி சொல்லலாம். இப்போ இதுதான் வல்லினம் மெல்லினம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு மெல்லினம் இருந்தால் ஒரு வல்லினம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே முதல் எழுத்து என்ன இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போது முதல் எழுத்து என்ன இருக்குது? மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. இது மெல்லினமே இல்லாத தவறான ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ என்னவாக இருக்கும்? ஒன்று இடையினமாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள்ன்ற வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இஞ்சுன்றது மெல்லினம், சான்றது வல்லினம். அப்போ இது சரி. வந்தானில் என்ன இருக்குது? இந்து இருக்குது, த இருக்குது. இது மெல்லினம், இது வல்லினம். அப்போ இதுவும் சரி. கல்வியில் பாருங்கள், இல்லு இருக்குது, வி இருக்குது. இல்லுன்றது என்னது? இடையினம். வீன்றதும் இடையினம். அப்போ இது தவறு. தவறுன்னா என்னென்னா மெல்லினம் கிடையாது இது, அதனால் இது தவறு. இவங்க மெல்லின எழுத்து இடம்பெறாத சொல்லுனா இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? நமக்கு கிடைக்க வேண்டிய விடை இதுதான். தம்பின்றதும் என்னது? இம்முன்றதும் வல்லினம், ஒரு மெல்லினம் ஒரு வல்லினம். அப்போ கல்வின்றதான் என்னது? மெல்லின எழுத்து இடம்பெறாத சொல். இது எல்லாமே என்னது? இடையின எழுத்து. அதனால் இதுதான் நமக்கு தேவையான பதில். கல்வி தான் என்னது? இதில் சரியான பதில். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். இரண்டாவது கேள்வி பாருங்கள். தவறான சொல்லை வட்டமிடுக. தவறான சொல்லை வட்டமிடுக. ஒன்று எழுத்து மாறி இருக்கலாம், ஒன்று இடையின எழுத்து இடையில் வந்திருக்கும். மெல்லினத்துக்கு அடுத்து இடையின எழுத்து கொடுத்துருப்பாங்க, இல்லை இடையின எழுத்து அடுத்து வல்லின எழுத்தோ மெல்லின எழுத்தோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டான். கண்டானில் இன்னுன்றது மெல்லினம், டான்றது வல்லினம். அது நமக்கு தெரியும். நம்ம பார்த்தோம் இல்லையா? கசட தபர ஞன நமன மெல்லினம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இது மெல்லினம், இது வல்லினம். வென்றான் பாருங்க, இன்னன்றது மெல்லினம். ரான்றது என்னன்னு பார்த்தோம்? எரள வழலில் இருக்கும். ஏன்றது இடையின எழுத்தில் இ, இர், இல், இவ், இல், இல் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த ரன்றது என்னது? இடையின எழுத்து. அப்போது இடையின எழுத்து நம்ம என்னன்னு சொன்னோம்? இடையின எழுத்துக்கு இணை இடையின எழுத்து தான் வரும், வேறு எந்த எழுத்தும் வராதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது இதில் எது நமக்கு தேவையான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா வென்றான். இந்த மீதி நண்டு இருக்கிறதையும் பார்த்துலாம். நண்டில் என்னது? இன்னும் மெல்லினம், டு வல்லினம். டாடா டிடி டூடு டா வரிசை. வண்டில் இன்னும் என்னது? மெல்லினம், டு வல்லினம். அப்போது கல்வி வென்றான் தான் என்னது? நமக்கு தேவையான பதில். இதுவும் மட்டும்தான். அடுத்து பாருங்கள். பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? பிழையான சொல். இங்கே இருக்கக்கூடிய சொற்கள் வார்த்தையில் ஒரு எழுத்து மட்டும் தவறாக இருக்கும். அதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி எழுதணும். இங்கே திருத்தம், சரியான பதிலை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே எழுதணும். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். தென்றல்னு இருக்குது. தென்றலில் என்ன வரும்? நமக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 3 சுழி இன்னும் வரக்கூடாது. தென்றல் இதுதான் வரணும். நமக்கு வகுப்பில் எடுக்கும்போது கூட, கிளாஸ் எடுக்கும்போது கூட நான் சொன்னேன் இல்லையா? தென்றலுக்கு 2 சுழின்னு போட்ட தென்றல் தான் நான் கூட எடுத்தேன், உதாரணம் காட்டினேன். தென்றல். கண்டம் என்ன வரணும் பாருங்கள். கண்டத்தில் என்ன பிழை இருக்குது? 3 சுழின்னு வரணும். 2 சுழின்னு இருக்குது. இங்கே என்ன வரணும்? க, இன், ட, இம்.
நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ் போகும்போது தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம் இதெல்லாம் படிப்பீங்க. அதனால் நமக்கு வந்து இப்போ 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரி, அடுத்து பாருங்கள். நன்றி. நன்றிக்கு என்ன தவறு இருக்குது? ந இன் ன்றி, நன்றி இதுதான் வரணும். நன்றி இதுதான் சரியான பதில். மண்டபத்தில் என்ன தவறு இருக்குன்னா ம இன் ட ப இம் 3 இன்னு தான் சரியான பதில். இப்போ இந்த மாதிரி பிழைகளை கண்டுபிடிச்சி அந்த டேஷில் கண்டுபிடிச்சி எழுதணும். சிறுவினா இருக்குது. இன எழுத்துக்கள் என்றால் என்ன? இன எழுத்துக்கள்னால் நம்ம என்ன படித்தோம்? ரொம்ப ஈஸியான ஆன்சர், ரொம்ப சுலபம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். போதும், இது எழுதுனா கூட போதும். இதுவே சரியான பதில் தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் வேணும்னா கூட எழுதலாம். ஆனால் இதுவே போதுமானது. இது எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இவ்வளோதான் இந்த பாடம். நம்ம அடுத்த பதிவில் வேறொரு பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.